கலை. அந்த 64 எவை தெரியுமா? எழுத்தழக்கணம், எழுத்தாற்றல், கணிதவியல், மறைநூல், தொன்மம், இலக்கணவியல், நயநூல், கணியக்கலை, அறத்துப்பால், ஓகக்கலை, மந்திரக்கலை, நிமித்தகக்கலை, கம்மியக்கலை, மருத்துவக்கலை, உறுப்பமைவு, மரவணப்பு, வனப்பு, அணியியல், இனிது மொழிதல், நாடகக்கலை, ஆடற்கலை, ஒளிநுட்ப அறிவு, யாழியல், குழலிசை, மத்தள நூல், தாளையியல், வில்லாற்றல், பொன்னோட்டம், தேர்ப்பயிற்சி, யானையேற்றம், குதிரையேற்றம், மணிநோட்டம், மண்ணியல், போர்ப்பயிற்சி, கைகலப்பு, கவர்ச்சியியல், ஓட்டுகை, நட்பு பிரிக்கை, மயக்கு கலை, புணருங்கலை, வசியக்கலை, இதழியக்கலை, இன்னிசை பயிற்சி, பிற உயிர்மொழி, மகிழுருத்தம், நாடிப்பயிற்சி, கல்லுளம், இளப்பரிகை, மறந்ததை எறிதல், வான் புகுதல், வான் செல்கை, கூடுவிட்டு கூடுபாயுதல், தன்னுருகரத்தல், மாயம், பெருமாயம், நீர்க்கட்டு, அழற்கட்டு, வழிக்கட்டு, கண்கட்டு, நாவுக்கட்டு, விந்துக்கட்டு, புதையற்கட்டு, வாட்கட்டு, சூனியம். உண்மை இப்படி இருக்க இங்கு நடப்பதை பார்த்தால் தன் பெருமை தானறியா சமூகமாகிவிட்டதோ என் குடி என்கிற ஐயம் வருகிறது. குழலினிது யாழினிது என்கிறார் வள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கலையின் சுவையை அறிந்திருக்கிறான் தமிழன். கர்ணன் கவசகுண்டலத்தோடு பிறந்தான் என்பது காப்பிய செய்தி. தமிழன் கலையோடு பிறந்தான் என்பதுதான் வரலாற்று உண்மை. உலகெங்கிலும் இருக்கிற அணைக்கட்டுகளில் பயன்பாட்டில் இருக்கிற மிக பழமையான அணைக்கட்டு எது தெரியுமா? எம் முப்பாட்டன் கரிகாலன் கட்டிய கல்லணை என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அன்று தில்லையம்பலத்தில் ஆடிய நடராஜர் இன்று லண்டன் அருங்காட்சியகத்தில் ஆடுவது வேதனை தானே. நாம் இழந்தது வெறும் சிலை அல்ல,